குருவே சரணம். அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரெட்டியப்பட்டி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் முதல் பாகத்தில் விநாயகர் அருள் புரிந்ததைக் கண்டோம். இப்பொழுது இரண்டாவது பாகத்தை தொடங்குகிறேன். இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். சுப்பிரமணியத்தின் புகழ் மெல்ல மெல்ல பரவலாயிற்று. வேதம், உபனிஷத், பிரம்மசூத்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் என அனைத்தையும் ஓதாது உணர்ந்த ஞானியாக அவர் விளங்கினார். நாடி வருவோர்க்கு தக்க ஆலோசனை கூறி அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிகாட்டினார். ஆன்மீக தெளிவு பெறச் செய்தார். அதனால் பலரும் அவரை தங்கள் குருவாக ஏற்றனர். அவர் கையால் அளிக்கும் திருநீற்றை வாங்கி பூசிய பலரது நோய்கள் குணமாயின. பலர் மனத்தெளிவு பெற்றனர். பலருக்கு வாழ்க்கை உயர்ந்தது, செல்வ வளம் சேர்ந்தது, பிரச்சனைகள் விலகின. அதனால் மக்கள் அவரை நாடி வந்து வழிபட ஆரம்பித்தனர். அவரை அன்போடு ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்று அழைத்தனர். நாளடைவில் சுப்பிரமணிய சுவாமிகள் என்ற பெயர் நீங்கி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்ற பெயரே நிலைத்தது. சுவாமிகளின் குற்றால தவ வாழ்க்கை. சில காலம் மதுரையில் வசித்த சுவாமிகள் ஆன்ம ஞானம் அடைய உத்தேசித்து சித்த புருஷர்கள் வாழும் திருக்குற்றால மலைக்குச் சென்றார். அங்குள்ள இயற்கை சூழலும் அமைதியும் அவரை வெகுவாக கவர்ந்தன. பல நாட்கள் ஊன் உறக்கமின்றி ஏகாந்த நிலையில் தவம் புரிந்தார். அந்நிலையில் அவருக்கு பல சூட்சும தரிசனங்கள் கிட்டின. முற்பிறவி பற்றிய விஷயங்களும் நாட்டின் எதிர்கால உண்மைகளும் புலப்பட்டன. இப்பிறவியின் நோக்கம் என்ன என்பதும் தான் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதும் தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் குற்றால மலையில் செண்பக அருவி அருகே தவம் மேற்கொண்டார். சித்தர்கள் பலரது ஆசி பெற்று சித்த புருஷராக வெளியுலகிற்கு திரும்பினார். அடுத்தபடியாக கர்மாவை பற்றி சுவாமிகளின் கருத்து. பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலான இவ்வுடல் கர்மாக்களை கழிக்கவே இப்பூமியில் பிறப்பெடுக்கிறது. அந்த பஞ்சபூதங்களின் உதவியை கொண்டே அக்கர்மாவை நாம் வெல்ல முடியும் என்பதை சுவாமிகள் தன் முயற்சியால் கண்டுகொண்டார். குறிப்பாக பஞ்சபூதங்களில் முதன்மையானதான நீரை கொண்டு பல வினைகளை நம்மால் களைய முடியும் என்பதை கண்டறிந்த அவர் தாம் கண்டறிந்தவை அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என எண்ணினார். எனவே அவற்றை தம்மை நாடி வருவோருக்கும் சீடர்களுக்கும் எடுத்துரைத்தார். கர்ம வினைகளை அனுபவிக்கவே மானுட பிறவி ஏற்படுகின்றது. ஆனால் அவற்றின் தாக்கத்தால் மனிதன் மேலும் மேலும் தனது கர்மாக்களை கூட்டிக்கொள்ள நேரிடுகிறது. ஆகவே சில நெறிமுறைகளை பின்பற்றி தூய வாழ்க்கை நடத்தினால் கர்மாக்கள் முற்றிலும் நீங்கிவிடுவதுடன் மீண்டும் அவை அணுகாது, மறுபிறவியும் ஏற்படாது என்பது சுவாமிகளின் கருத்து. அடுத்ததாக சுவாமிகளின் தத்துவங்களும் சிந்தனைகளும். பிரபஞ்சத்தில் பூமி, நீர், ஆகாயம் என்ற 3 தத்துவங்களும் நெருப்பு, வாயு என்ற 2 சக்திகளும் அடங்கியிருக்கின்றன. அந்த பூமியை காட்டுவதற்கு சிவலிங்க உருவமும், நீரை காட்டுவதற்கு கும்ப கலசமும், ஆகாய வெளியை காட்டுவதற்கு அருட்கொடியையும் இறைவன் அளித்திருப்பதாக ரெட்டியப்பட்டி சுவாமிகள் குறித்துள்ளார். அவரது கருத்துக்கள் பலவும் சிந்திக்க வைப்பவை. ஆன்மா வினைகளை கழிக்கவே பிறவி எடுக்கிறது. இன்ப வினைகளை மட்டும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கும் அது துன்பங்களை அனுபவிக்க அஞ்சி பல பரிகார முறைகளை நாடுகிறது. அதனால் அந்த கர்மாவானது தீராமல் அந்த உடலுடனேயே தங்கிவிடுகிறது. அதுவே பின்னர் பிறவிதோறும் தொடர்ந்து வந்து வருத்துகிறது என்னும் சுவாமிகளின் கருத்து சிந்திக்கத்தக்கது. ஜீவன், எந்த உயிரும் இறுதியில் மானுட பிறவி எடுத்துதான் முக்தி நிலை அடைய வேண்டும். வினைகளையும் விதிகளையும் மானிட உடல் எடுத்துதான் கழிக்க வேண்டும். அதனால்தான் மானுட பிறவி முக்கியத்துவம் பெறுகிறது. வினை, ஆன்மா உலகில் மானிட உடல் எடுத்ததும் இன்பம் துன்பம் என வினைகள் சூழ்கின்றன. துன்ப வினைகளால் நோய் முதலியன ஏற்படுகின்றன. மருதினால் சில நோய்கள் நீங்கிவிடுகின்றன, சில தொடர்கின்றன.
ஆனாலும் அந்த பாப வினைகள் முற்றிலும் கழிவதில்லை. அந்த வினைகளுடனே அது இறந்து அவற்றை அனுபவிக்க மீண்டும் பிறவி எடுக்கிறது. இவ்வாறு பிறவிதோறும் இப்படியே தொடர்கின்றது. அதனால் பிறவிகளும் தொடர்கின்றன. விதி: வாழ்க்கையில் துன்பங்கள் நேரும்போது அவற்றை தீர்த்து கொள்ள பல வகை பரிகாரங்களை செய்கிறோம். சில பரிகார முறைகளினால் துன்பங்கள் களையப்பட்டாலும் உண்மையில் அவையும் அந்த விதிப்பயனால்தான் ஏற்படுகிறதே அன்றி பரிகாரத்தின் மகிமையால் அல்ல. மேற்கூறியவையெல்லாம் ரெட்டியப்பட்டி சித்தர் கூறிய தத்துவங்களாகும். நேயர்களே, இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். மேலும் ரெட்டியப்பட்டி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் அடுத்த பாகத்தை காண சற்று காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.